Hi, hello, welcome to Collect and Create. இந்த வீடியோவில் Linux Drivers tutorialல device number அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ device number அப்படின்றது இப்போ நம்ம ஒரு யூசர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஹார்ட்வேர் நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். ஸோ இப்போ அதுக்கான ஒரு டிவைஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அந்த டிவைஸ் ஃபைல் அதுக்கான எக்ஸாக்ட் டிவைஸ் டிரைவரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் டிவைஸ் நம்பர். ஸோ இது நம்மளோட ஒரு யூசர் அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். இங்கே நம்மளோட ஹார்ட்வேர் இருக்குது. இந்த யூசர் அப்ளிகேஷன் இங்கே இந்த ஹார்ட்வேருக்கான ஒரு டிரைவர் இருக்கும். அந்த டிரைவர் கூட ஃபஸ்ட் கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது டிவைஸ் ஃபைல். அந்த டிவைஸ் ஃபைல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம்னா இப்போ நம்ம அந்த டிவைஸ் ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி ரீரைட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம். இப்போ இது இந்த டிவைஸ் டிரைவரோட அதுக்கான கரெக்டான டிரைவர் கூட லிங்க் ஆகணும். இந்த யூசர் அப்ளிகேஷன் இது இங்கே ஓப்பன்ற ஃபங்க்ஷன் கூட ஃபைல் ஆப்ரேஷன் கூட லிங்க் ஆகணும். ரீரைட் அதுக்கான ஃபங்க்ஷன் கூட லிங்க் ஆகணும். அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுறது டிவைஸ் ஃபைல். ஃபஸ்ட் நம்ம டிவைஸ் ஃபைலில் தான் நம்மளோட சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணுவோம். இப்போ இந்த ஹார்ட்வேருக்கு இந்த ஃபைல் தான் அப்படின்றது எப்படி மேட்ச் ஆகும்னா அதுக்கான ஒரு டிவைஸ் நம்பர் இருக்கும். அந்த டிவைஸ் நம்பர் கூட அது மேட்ச் பண்ணிட்டே வரும். எந்த இடத்துல அந்த டிவைஸ் நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ அதுதான் அதுக்கான டிவைஸ் டிரைவர் அப்படின்றத அது சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது அதுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கும். டிவைஸ் நம்பர்ஸை 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று மேஜர் நம்பர், இன்னொன்று மைனர் நம்பர். மேஜர் நம்பர்ன்றது கரெக்டான டிரைவரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மேஜர் நம்பர். அதே மைனர் நம்பர்ன்றது அதே டிரைவரில் மல்டிபிள் டிவைசஸ் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆர்டிசின்றது ஒரு டிவைஸ், அதுலேயே இப்போ 2-3 ஆர்டிசி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ மைனர் நம்பர் ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு 0ன்னு க்ரியேட் ஆகிருக்கும். அதே 2-3 இருக்கிற பட்சத்தில் 0, 1, 2, 3ன்னு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எந்த டிவைஸை கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக் டிவைசஸ்குள்ளே லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு மேஜர் நம்பர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேஜர் நம்பர்ன்றது ஒரு டிவைஸ் ஃபைலுக்கு யூஸ் பண்ணுற நம்பர். அதை மற்ற எந்த ஒரு டிவைஸ் ஃபைலுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம டிவைஸ் நம்பரை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டிவைஸ் நம்பரை நம்ம 2 ways அலோகேட் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிக் அலோகேஷன், இன்னொன்று டைனமிக்கலி அலோகேஷன். ஸ்டாட்டிக்காக அலோகேட் பண்ணுறதுனா இப்போ நான் ப்ராக் டிவைசஸில் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராக் டிவைசஸில் இப்போ எந்த நம்பர் அலோகேட் ஆகலையோ அந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். டைனமிக் அலோகேஷன்றது அதுவே அதட்டையே விட்டுறது. நீ எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது இஷ்டத்துக்கு விட்டுட்டோன்னா அதுவே சூஸ் பண்ணிக்கும் ஒரு நம்பரை. ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் அலோகேஷனில் ரிஜிஸ்டர் கேரக்டர் டேவ் ரீஜியன் அப்படின்ற இந்த ஒரு ஏபிஐ கால் யூஸ் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு 3 ஆர்குமெண்ட் இருக்குது. dev_t ஒரு டைப் 32 பிட் டைப், அது என்னென்னு பார்ப்போம். செகண்ட் ஆர்குமெண்ட் கவுண்ட்டுன்னு ஒன்று பாஸ் பண்ணுறோம் அன்சைன்ட் இன்ட்டு டைப்பில். கவுண்ட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் டிவைஸ் நம்பர்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரே டிரைவருக்கு 2-3 டிவைசஸ் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த இது எத்தனை டிவைஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா அதுவே அது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். மூணாவது ஆர்குமெண்ட் டிவைஸ் நேம். நம்ம எந்த நேமில் நம்ம டிவைஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படின்றது மூணாவது ஆர்குமெண்ட். dev_t ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இதில் தான் நம்மளோட மேஜர் நம்பர் அண்ட் மைனர் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் mkdev மேக்ரோ. இது இந்த டைப்புக்கு இந்த நம்ம கொடுக்குற மேஜர் நம்பர் அண்ட் மைனர் நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த dev_t நான் சொன்ன மாதிரி அது ஒரு 32 பிட் டைப்பு. அதில் 12 பிட் மேஜர் நம்பராகவும் 20 பிட் மைனர் நம்பராகவும் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு டிவைஸ் நம்பர் இருக்குது, அதில் இருக்க மேஜர் நம்பரையும் மைனர் நம்பரையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 மேக்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் அதிலேருந்து 2ஐயும் பிரித்து எடுத்துக்கலாம். மேஜர் மைனர் அப்படின்ற இந்த 2 மேக்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் அதிலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். டிவைஸ் நம்பரை டைனமிக்காக எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டிவைஸ் நம்பரை டைனமிக்காக அலோகேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி அலோகேட் பண்ணிக்கலாம். அலோகேட் கேரக்டர் டேவ் ரீஜியன்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம dev_t டைப்பில் ஒரு பாயிண்டர் வேரியபிள், இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்ததாக பேஸ் நம்பர். பேஸ் மைனர்ன்றது அன்சைன் இன்ட்டில் பேஸ் மைனர் நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம்.
இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் த ரெக்வஸ்டட் ரேஞ்ச் ஆஃப் மைனர் நம்பர். இப்போ ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கோம், நம்ம ஒரு 4 டிவைஸ் நம்பர், அதாவது மைனர் நம்பர் ஒரு 4 வச்சுருக்கோம், 0 1 2 3 4ன்ட்டு. இதில் எது ஃபஸ்ட்டு நம்ம எது சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பேஸ் மைனர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 4 வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம 1லேருந்து ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம், 1 2 3ன்ட்டு. இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் அதுதான் பேஸ் மைனர். அடுத்ததாக கவுண்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்புறம் ஃபைனலாக நேம் வந்து நேம் ஆஃப் த டிவைஸ் ஃபைல். ஸோ இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம அன்ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ஸ்டாட்டிக்காக ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, டைனமிக்காக ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, நம்ம அதை வந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரே ஏபிஐ தான், அன்ரிஜிஸ்டர் கேரக்டர் டேவ் ரீஜியன். இதுக்கு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் dev_t டைப்பில் ஒன்று, அப்புறம் அன்சைன்ட் இன்ட்டு கவுண்ட். ஸோ இந்த 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிஜிஸ்டர் பண்ணதை நம்ம அன்ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் டிவைஸ் நம்பர்ஸை. ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு டிவைஸ் நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு ஹலோ வேர்ல்டு ஒரு மாடியூல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாடியூலுக்கு ஒரு டிவைஸ் நம்பர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த ஃபைல்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். புதுசாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 2 ஃபைலையும் காப்பி பண்ணி .c ஃபைல் மேக் ஃபைல் 2யும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு சி ஃபைலுக்கு நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேக் ஃபைல்லையும் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ண நேமை .o ஃபைலுக்கு மாற்றிக்கிறேன், எடிட் பண்ணி மாற்றிட்டு. இப்போ நான் அந்த .c ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஹெட்டர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். device.h, இன்னொன்று என்னதுன்னா fs.h. இந்த ரெண்டு ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 3 மேக்ரோ வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிவைஸ் நேம். ஸோ இந்த டிவைஸ் நேம் தான் நமக்கு டேவுக்குள்ளே லிஸ்ட் ஆகும், /டேவுக்குள்ளே லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 மேக்ரோ, மேஜர் நம்பர் 1, மைனர் நம்பர் 1. மேஜர் நம்பர் நான் 255 எடுத்துக்கிறேன், மைனர் நம்பர் நான் 0 வச்சுக்கிறேன். dev_tன்ற டைப்பில் ஒரு வேரியபிள் வந்து ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். டிஃபைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு டிவைஸ் நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு mkdev மேக்ரோ யூஸ் பண்ணி நம்ம கொடுத்த டிவைஸ் நம்பரையும் மேஜர் நம்பர் மைனர் நம்பர், ஸோ இது 2யும் நான் வந்து அதில் டிவைஸ் நம்பருக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்ததாக அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக தானே இப்போ allocate பண்ணுறோம். ஸோ அதனால் நான் ரிஜிஸ்டர்ட் கேரக்டர் டேவ் ரீஜியன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இது ரிட்டன் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸில் இருக்கும். ஸோ நமக்கு எரர் த்ரோ பண்ணி இங்கே நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வேறு எதுவும் நடக்காது. ஸோ இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணதை எக்ஸிட் ஃபங்க்ஷனில் நான் அதை அன்ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அன்ரிஜிஸ்டர் கேரக்டர் டேவ் ரீஜியன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆர்குமெண்ட்டாக டிவைஸ் நம்பர், அதுக்கப்புறம் அதோட கவுண்ட்டில் வந்து 1 பாஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரே ஒரு டிவைஸ் ஃபைல் தானே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் வந்து கவுண்ட்டில் வந்து நான் வந்து 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் பில்டப்பை நமக்கு எரர் த்ரோ பண்ணுது, நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்பெல்லிங் தப்பு, crdev அன்ரிஜிஸ்டர் chrdev நான் chdevன்னு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நமக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ரீபில்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எனக்கு எந்த எரர் த்ரோ பண்ணல. இப்போ எனக்கு பில்ட் ஆகிடுச்சு. இப்போ மாடியூலை லோட் பண்ணிட்டு இப்போ நமக்கு மாடியூல் லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் கேட் ப்ராக் டிவைசஸ்க்குள்ளே நான் செக் பண்ணுறேன். எனக்கு இப்போ நம்ம கொடுத்த மேஜர் நம்பரில் நமக்கு டிவைஸ் நம்பர் allocate ஆகிருக்கான்ட்டு. ஸோ இப்போ allocate ஆகிருக்கு. 255ல் நம்ம கொடுத்த டிவைஸ் நேம் நியூ டிவைஸ்ன்றது allocate ஆகிருக்கு. அதே /devக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேஜர் நம்பர் 255ல் வந்து நமக்கு allocate ஆகலை. ஏன்னா நம்ம இங்கே வந்து டிவைஸ் ஃபைலாக நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ நம்ம வந்து மேஜர் நம்பர் மட்டும் allocate பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆரம் மாட் போட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம டைனமிக்காக allocate பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டாட்டிக்காக allocate பண்ணோம். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம எப்படி டைனமிக்காக allocate பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டைனமிக்காக allocate பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஏபிஐ allocate கேரக்டர் டேவ் ரீஜியன். இதில் நம்ம டிவைஸ் நம்பரோட வேரியபிளோட அட்ரஸ் பாஸ் பண்ணுறோம்.
ரெண்டாவது பேஸ் மைனர் 0, அதுக்கப்புறம் கவுண்டில் 1, அடுத்ததாக டிவைஸ் நம்பர். ஸோ இது நமக்கு டைனமிக்காக அலோகேட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும் நெகட்டிவ் நம்பரில். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு. அப்போ இங்கேயே நமக்கு ஃபெயில் ஆகி வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் எதுவும் நடக்காது. ஸோ இப்போ நம்ம இன்கேஸ் அலோகேட் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன மைனர் நம்பர் என்ன மேஜர் நம்பரில் நமக்கு அலோகேட் ஆகிருக்குன்னு நம்ம கீழே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம 2 மேக்ரோ பார்த்துருந்தோம் இல்லையா, மேஜர் மைனர் அப்படின்ற இந்த 2 மேக்ரோ யூஸ் பண்ணி நம்ம அந்த டிவைஸ் நம்பரை அதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மேஜர் நம்பரோ என்ன மைனர் நம்பரோ அது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நமக்கு இப்போ டைனமிக்காக மட்டும்தான் அலோகேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸிங் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டைனமிக் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா எனக்கு டைனமிக் மட்டும் நடக்கும். இல்லை எனக்கு ஸ்டாட்டிக்காக அலோகேட் பண்ணணும் அப்படின்னா நான் டைனமிக் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஸ்டாட்டிக்காக அலோகேட் ஆகும். ஸோ மேலே இதையும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். டைனமிக் வந்து நான் 1ன்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு பில்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த எரர் த்ரோ பண்ணுதான்னு. ஓகே, இப்போ நான் இன்ஸ்மார்ட் போட்டு மாடியூலை லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிட்டு நான் dmesg செக் பண்ணுறேன் எனக்கு எந்த மேஜர் நம்பரில் மைனர் நம்பரில் டிவைஸ் நம்பர் அலோகேட் ஆகிருக்குன்னு. மேஜர் நம்பர் 238 எனக்கு அலோகேட் ஆகிருக்கு, மைனர் நம்பர் 0. ஸோ இப்போ ப்ராக்டில் செக் பண்ணலாம். எனக்கு இப்போ டிவைஸ் நம்பர் அலோகேட் ஆகிருக்கு. அது 239 நான் ஏற்கனவே ஒன்ஸ் பில்ட் பண்ணிவிட்டு அதை அன்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் அது இந்த நம்பர் அப்படியே நிற்கிது. நான் இன்கேஸ் ரீபூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது போயிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டிவைஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.